பக்தி ஞான வைராக்கியம் உலகத்தில் வந்து பிரவர்த்திக்க செய்வதற்காக அவர் 7 நாள் கதை கேட்டார். அப்போ அவங்க கேட்குறாங்க, கதை 7 நாள் உட்கார்ந்து கதை கேட்டான்னு எந்த இடத்துல கதை கேட்டார்? அது மட்டும் இல்லை, கதம் சௌனுகவாச்ச அதான் எப்படி வந்து அவர் ஒரு இடத்துல உட்காந்து கதை கேட்டார் அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. அதுக்கு வந்து இவங்க சூதர் பதில் சொல்றார், அத்ரதே கீர்த்தயிஷ்யாமி பக்தி யுக்த கதானகம் சுகேனம் அமயத் புரோக்தம் ரகசிஷ்யம் விசாரியச்ச ஏகதாஹி விசாலாயாம் சத்வார் ரிஷியோ அமலாக சத்சங்கார்த்தம் சமாயாத தத்ரசஸ்தத்ர நாரதம். சத்சங்கார்த்தமாக சனகாதி முனிவர்கள் 4 பேர் வந்து சத்சங்கார்த்தமாக கூடுகிறார்கள். எங்கே கூடுறாங்கன்னா சொர்க்கலோகத்திலையோ பிரம்மலோகத்திலையோ கைலாசத்துலேயே கூடலை. ஏன்னா அங்கெல்லாம் போனால் சத்சங்கம் கிடைக்கல. பூலோகத்தில் தான் சத்சங்கம் நிறைய கிடைக்கும் அப்படின்றதுக்காக விஷாலான்ற நகரத்தில் வந்து சனகாதி முனிவர்கள் 4 பேர் சேர்ந்தாலே சத்சங்கம். அப்போ 4 குமாரர்களும் இங்கே வந்து சத்சங்கத்தை தேடுகிறார்கள். ஒன்று என்ன சத்சங்கம்னா என்ன அப்படின்னா, சொல்கிறது மட்டும் நாம் யாருன்னா சொல்லிக்கலாம் அப்படின்றது மட்டும் சத்சங்கம் கிடையாது. எங்கேயாவது பகவத்கதை கேட்டால் சொன்னால் அதை நம்ம கேட்கலாம் அப்படின்றதும் சத்சங்கம் தான். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், இது எது நடந்தாலும் சத்சங்கம் தான். அதனால் தங்க 4 பேருக்குள்ள சொல்லிக்கிறது என்ன, 4 பேரும் விஷயம் தெரிஞ்சவர்கள். நம்மளுக்கு நம்ம சொல்கிறது என்ன இருக்குது? பூலோகத்தில் வந்து யாருன்னா கஷ்டப்படுறாங்க, அவங்க மனசு ரம்யமாக ஆக்குற மாதிரி பகவத் விஷயங்களால அவங்களுக்கு பிரயோஜனப்படும்னா அப்படியேப்பட்ட யாருன்னா சொல்லலாமோ அப்படின்னு சொல்லி விஷாலா நகரத்தில் கூடியிருக்கிறாங்க. யாருன்னா அது மாதிரி கிடைச்சா. ஏன்னா பதித பாவனர்கள் இல்லையா மகான்கள்லாம் ஒரு இடத்துக்கு வராங்கன்னு சொன்னால் தங்களுடைய பிரயோஜனத்துக்காக இல்லை. சத்சங்கம்னா பிறருக்கு சொல்லிக்கிறதும் சத்சங்கம் தான், பிற இடத்துல கேட்கறதும் சத்சங்கம் தான். அப்போ அங்கே வந்து விஷாலா நகரத்தில் கூடுறாங்க. அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தர் மனசு கவலையோடு வராரு. யாருன்னு கேட்டால் நாரதர். அப்போ அவர் எப்படி வர்றாருன்னா, ரொம்ப முகம் சுருங்கி போய் மனசு வாடி போய் அந்த பக்கம் வர்றாரு. அந்த பக்கம் வரும்பொழுது கையை போட்டு தடுத்தாங்களாம். ஏன்னா இவர்களை கூட கண்டுக்காமல் அவர் பாட்டு போயின்னு இருக்காரு. உண்மையிலே பார்த்தா நாரதருடைய அண்ணாக்கள் தான் இவர்கள் சனகாதி முனிவர்கள். பூர்வேஷாமபி பூர்வஜாக முதல் சிருஷ்டி பண்ணவர் அவங்கள தான் சிருஷ்டி பண்ணாராம் பிரம்மதேவர். ஆனால் எப்பொழுதும் பஞ்சஹாயன அர்பாபாக எப்பொழுதும் 5 வயசு குழந்தைகள் போல இருப்பாங்களாம். 5 வயசு குழந்தைகளாகவே சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. திகம்பரர்களாக இருப்பாங்க. திக்குகளே அவர்களுக்கு அம்பரமா ஆடையா, அதனால் திகம்பரர்களாக சஞ்சாரம் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர் கையப்படுத்திட்டு, நாரதரை எங்கிருந்து வருகிறீர்கள், இப்பொழுது எங்கே போகிறீங்க, ஏன் உங்கள் முகம் ரொம்ப வாடி போயிருக்கு? குடும்பஸ்தர்கள் தான் வந்து சொத்தை பறி கொடுத்த மாதிரி எப்போத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு இடிஞ்சு போய் உட்காந்துருவான். உங்களுக்குனா குடும்பமாக குழந்தைய குட்டியா, நீங்கள் ஏன் வந்து இப்படி கஷ்டப்படுறீங்க, வாடி இருக்கீங்க, உங்கள் முகம் ஏன் வாடி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கதன் பிரம்மன் தீனமுகா குதச்சிந்தா துரோ பவான்னு துவரிதம் கம்யதே குத்திர குதச்சாகமனம் தவ இதானின் சூன்ய சித்தோசி கதவித்தோ யதா ஜனஹா. சொத்தை பறி கொடுத்த ஜனங்கள் போல மனசு கவலைப்படுறீங்களே அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் அவர்களை தரிசனம் பண்ணுறார். யாரை? சனகாதி முனிவர்களை தரிசனம் பண்ணுறார். பார்த்து அவர்களை பார்த்து தரிசனம் பண்ண உடனே சனகாதி முனிவர்களை பார்த்து பெரிய சந்தோஷம் அடைஞ்சு சுவாமி, நான் என்னென்ன சொல்லுவேன் என்னுடைய கதையை, நான் என் முகம் ஏன் வாடி போயிருக்குன்னு எப்போது என் முகம் வாடி போயிருக்கு பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையே. எப்பொழுதும் நாராயண நாமத்தை அனவரதம் நாராயணான்னு கீர்த்தனம் பண்ணுற, பகவன் நாம கீர்த்தனம் பண்ணுற, பகவானுடைய புகழை பாடுகின்ற நீங்கள், கஷ்டப்படுறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் விளக்கேற்றி வச்சிருக்கிறேன், நீங்கள் உங்கள் மனசு கஷ்டப்படுறது தான் காரணம் தெரியலையே அப்படின்னு. அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன் சுவாமி. 14 உலகங்களிலும் இந்த பூமி தான் ரொம்ப புண்ணிய கஷேத்திரம், புண்ணியம் நிறைந்தது. அகம் தூ பிருதிவிம் யாதோ ஞாத்வா சர்வோத்தமாம் விதி. சர்வ உத்தமமானது எதுனா பிருதிவி, இந்த பூமி தான் ரொம்ப உத்தமமானதுன்னு நான் எனக்கு தெரிஞ்சிருக்கிறது. நான் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். 14 உலகங்களும் அவ்வளோ விசேஷமானது சொல்ல முடியாது. ஏன்னா எந்த இடத்துலையும் பகவத் கதாசிரவணம் கிடையாது, இது போல் உற்சவங்கள்லாம் கிடையாது, பகவான் கோயில் வழிபாடுகள்லாம் கிடையாது. தியானம் பண்ணுறதோ தவம் பண்ணுறதோ எது பண்ணாலும் சொர்க்கலோகத்திலேயே சுகபோகங்கள் அனுபவிக்கணும்னா பூமியில் தியானம் பண்ணிட்டு பூமியில் அஸ்வமேதியாகலாம் பண்ணிட்டு தான் இந்திரன் வந்து சொர்க்கலோக பதவி அடைஞ்சிருக்கான். அப்போ கர்ம பூமின்னு பேர் இந்த பூமிக்கு. அப்படியேப்பட்ட இந்த பூமியை விட உத்தமமானது வேறு எதுவாக இருக்க முடியும்? ஏன் இந்த பூமி உத்தமமானதுன்னா அடுத்த விரடு சொல்கிறார்,
புஷ்கரம் ச பிரயாகம் ச காஷிம் கோதாவரிம் ததா ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேதுவந்தனம். இதெல்லாம் இங்கே தானே இருக்கு. சொர்க்கலோகத்தில் இருக்கா, பிரம்மலோகத்தில் இருக்கா? இதெல்லாம் கிடையாது. அதனால தான் இது சர்வோத்தமாமிதி. எதனால? புஷ்கரம் பிரயாகம். புஷ்கரம் கிடைக்கிறது துஷ்கரம்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பிரயாகின்றது தீர்த்த ராஜான்னு சொல்லக்கூடியது. அதே சமயத்தில் காசியில மரணாயந்தே முக்திகின் வலது கால ராமநாம சொல்லி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மையோட அந்த வலது கால ராமநாமா சொல்லி எல்லாரையும் மோட்சம் அடைய வைக்க செய்கிறார். அப்படியேப்பட்டது காசியில் தான் கங்கை ஓடுகின்றாள், ஹரிபாத தீர்த்தம். அப்படியேப்பட்டது காசி. கோதாவரி, இந்த கோதாவரியிலிருந்து நடு மையத்தில் இருக்கக்கூடியது சாட்சாத் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதையை ஸ்நானம் பண்ண தீர்த்தம் கோதாவரி. இப்படிப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களை சொல்லிட்டு அது புண்ணிய கஷேத்திரங்களை சொல்றாரு. ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஹரித்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹரிக்ஷேத்திரம் பத்ரிநாராயணா இருக்கிறாரே பகவான், அந்த ஹரிக்ஷேத்திரத்திலிருந்து அப்போ குருக்ஷேத்திரம். எத்தனை மகாத்மாக்கள் போர்ல உயிரை விட்டுருக்காங்க. துரோணாச்சார், பீஷ்மாச்சாரியார், பல மகாத்மாக்கள் உயிரை விட்டு சாநித்தியம் நிறைஞ்ச இடமாச்சு. அப்படிப்பட்ட தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரம்னு சொல்ற மாதிரி அதுவோ தர்மக்ஷேத்திரம் ரொம்ப புனிதமான இடம் குருக்ஷேத்திரம். அந்த இடத்துல போய் சேவிச்சுட்டு வரார். அது பிறகு பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துல எவ்வளவு மகாத்மாக்கள் மோட்சத்துக்கு, பூலோக வைகுண்டம் எத்தனையோ மகாத்மாக்கள் அந்த ஸ்ரீரங்கத்துல மோட்சம் அடைந்திருக்கிறார்கள். அது பிறகு ராமேஸ்வரம், சேதுபந்தனம். இப்படி வடக்கிலிருந்து தெற்காக பிரயாணம் பண்ணிட்டு வர்றார் அவர் நாரதர். மறுபடியும் தெற்கிலிருந்து வடக்கு போயிருக்கார். அப்படி இல்லைன்னா யமுனைக்கு வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் போய் முடிச்சுட்டு இந்த தீர்த்த யாத்திரை மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படின்னா இவைகள் மட்டும் கிடையாது, இந்த 4 கஷேத்திரம் 4 தீர்த்தம் மட்டும் கிடையாது. இவைகளை முதலாக கொண்ட அந்திலிருந்து வடக்குலேருந்து தெற்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காரு. நடுவில் இருக்கிற அத்தனை கஷேத்திரங்களுக்கும் அத்தனை தீர்த்தங்களுக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன் சுவாமி. அப்பா, அப்படியேப்பட்ட கஷேத்திரங்களுக்கு தீர்த்தங்களையும் போயிட்டு வந்ததுன்னு சொன்னால் உங்களை தரிசனம் பண்ணாலே எங்களுக்கு ரொம்ப புண்ணியமாச்சு. எப்படியாப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஆஹா நாரதரே, நீங்கள் அல்லவா பாக்கியசாலிகள் அப்படின்னு. போங்க சுவாமி, மனசே சந்தோஷமா இல்லை அப்படின்றார். ஏவமாதிஷு தீர்த்தேஷு பிரமமான இதஸ்ததா நான் அவசியம் குத்திரச்சி சர்ம மனசந்தோஷகாரகம். ஏன் சுவாமி, புண்ணிய தீர்த்தங்கள் தானே போனீங்க? ஆமா. புண்ணிய கஷேத்திரங்கள் தானே போனீங்க? ஆமா. அப்போ ஏன் உங்க மனசு கலங்கி இருக்கணும்? ஏன் உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அப்படி களி பாதிச்சுட்டு இருக்கானே. எங்க பார்த்தாலும் களினா அதர்ம மித்ரேன்னு, அதர்மத்துக்கு துணை போறவனா களி புருஷன், களி யுகம்னே பேரு. எங்க பார்த்தாலும் களி 7:30 மணி வெயில கொதிக்குதுன்னு சொன்னா களி ஆரம்பத்திலேயே நிறைய களி தோஷங்களை பார்த்தாராம் அவர். அப்போ களினா அதர்ம மித்ரே தரையும் பாதிதா அதுனா, அவ்வளவு சீக்கிரமா பாதிச்சுட்டானா இந்த பூமியை. அப்படின்னா களி தோஷத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்றார், சத்தியம்னா அஸ்தி. எட்ட உடனே பொய் தான். சத்தியமே ஒருத்தன் கூட சரியா சத்தியம் பேச மாட்டேன்றான். நிறைய புழு, நிறைய பொய் சொல்றான் சுவாமி. சத்தியம் நாஸ்தி. ஒரு சாதுக்கள் இடத்துல கூட தபசே இல்லை சுவாமி. சத்தியம் நாஸ்தி தப சௌச்சம். ஒரு ஆச்சார அனுஷ்டானம் ஒரு சுத்தபத்தமாவே இருக்க மாட்டேன்றாங்க. அப்படியே குளிக்காம கொள்ளாம சொன்னா சும்மா முஞ்ச கை கால் கழுவின்னு கூட அப்படி கூட கோயிலுக்கு வரவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி சுத்தம் இல்லை மக்களிடத்துல. மனசு சுத்தமும் இல்லை, உடல் சுத்தமும் இல்லை. பிசாசு மாதிரி இருக்காங்க மக்கள் எல்லாம் பார்த்தா கலியுகத்துல. சத்தியம் நாஸ்தி தப சௌச்சம் தயா ஈவரக்கம் இல்லாம இருக்கிறாங்களாம் மக்கள்லாம். யார் ஏமாறுவான், எப்படி முழுங்கலான்ட்டு. தயா தானம்ன வித்தியதே. உண்மையிலேயே பலனை எதிர்பார்க்காத தானமா பகவதர்ப்பணமா பண்ற தானமா இல்லையா. எல்லாத்துலயும் ஒரு டியூப்லைட்டு கூட தன் பேரை எழுதிக்கிறாங்களாம். அப்படியேப்பட்ட தானம் பண்றவங்க தானம் உண்மையான தானம் இல்லையே. ஐயா தானம்னா வித்தியதே. அப்போ எதுக்காக வாழறாங்கன்னா, ஒரு தபச சம்பாதிக்கிறதுக்கோ ஒரு தானம் பண்றதுக்கோ ஒரு சத்திய நிஷ்டை கடைபிடிக்கிறதோ எதுக்காக வாழலையா? நல்ல வயிறு நிறைய நல்லா ருச்சியா சாப்பிடணுமா. அதுக்காக உதரம் பரினா ஜீவாக. வாழ்நாள் செத்து போறதுக்குள்ள நல்லா சாப்பிடணும்டா, நல்ல வாழ்க்கை அனுபவிக்கணும்டா. அதுக்காக தான் வாழறாங்களாம் மக்கள். இதுதான் கலியினுடைய நிலை அப்படின்னு சொல்றாருங்க. உதரம் பரினா ஜீவாக. சொந்த பந்தங்களுக்குள்ளவே அப்பா பிள்ளைக்குள்ள, அண்ணன் தம்பிகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள கபடமான மறைச்சு பேசுறாங்களாம். வராகா கூட பாஷினாக.
மறைச்சு ஒருத்தருக்குள்ளவே அந்யுன்யம் இல்லையா, ஒளிவு மரம் இல்லாமல் தெளிவாக பேசுகிற துவாபரகத்தில் இல்லாமல் கிடையாது. கலியுகத்தில் எல்லாம் மறைச்சு பேசுகிறாங்களாம். கபடங்கள் நிறைஞ்சு போயிருக்கு. இப்படி கூட பாஷினாக மறைச்சு பேசுகிறாங்களாம். இதெல்லாம் கலியினுடைய தோஷம். ஆமாம், நீங்கள் யார் வீட்டுனா போனீங்களா, இல்லை எங்கன்னா தனியாக போய் ஆட்களை பேசுனீங்களா, இல்லை ஹோட்டலில் எங்கன்னா போனீங்களா, வெளியே எங்கன்னா பார்க்கு இருக்கு எங்கன்னா போனீங்களா? நான் ஏன் போகிறாங்களாம், கோயிலில் தான் சாமி போனேன், உண்மையிலே தீர்த்த யாத்திரை தீர்த்தக்கரைக்கு தான் போனேன், தீர்த்தத்தில் தான் ஸ்நானம் பண்ணேன், கோயில் தான் போனேன். அப்போ எப்படி இந்த அதர்மங்கள்லாம் நீ பார்த்தீங்கன்னா அங்கே தான் இந்த அதர்மங்கள்லாம் நிறைய நடக்குது. பொய் சொல்கிறான், லங்கநாத மேலே சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து சொல்கிறான். அப்படின்னா என்ன ஆச்சு? போச்சு. அப்புறமா அங்கே பொய் சொல்கிறேன்னு கண்ணு கூட நான் பார்க்குறேனே. அப்போ கோயிலாண்டியே கோயில் தீர்த்தக்கரையில் அங்கே தான் பக்கத்தில் அந்த வழியில் போகும்பொழுதே இந்த அதர்மங்கள்லாம் பார்க்குறேன். நான் ஏன் யார் வீட்டுக்கு போனேன், நானே யாரை போய் தனியாக பார்த்தேன். ஆனால் புண்ணிய சத்திரங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் கெட்டு போச்சு. அந்த அளவுக்கு முன்னாடி அவராது இருக்குது, சாநித்தியம் இல்லாமல் இருக்குல்ல, சாநித்தியம் இல்லாமல் நிறைய பேர் யாத்திரைகள் போகிறாங்க. ஆனால் துவாபரகத்தில் நாரதில் எதிர்பார்க்குற மாதிரி சாநித்தியம் இல்லையா, துவாபரகத்தில் திரேதாயுகத்தில் இருந்த மாதிரி இல்லையா. கலியுகத்தில் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாரு இங்கே. எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா மந்தாக சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். எதில்னா பணம் சம்பாதிக்கிற மற்ற விஷயங்கள்ல இல்லை, பகவத் விஷயத்துக்கு வரணும்னா சோம்பேறிகளாக இருக்காங்க. அப்புறம் பார்த்துலாம் போகாதுன்னு சுமந்த மதையோக. அப்படியே வந்தாலும் பகவத் விஷயத்தில் மனசில் வாங்க அங்கே கேட்குறாங்க, இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறாங்க, வீட்டுக்கு போனால் அதை ஞாபகப்படுத்தி பார்க்கறது இல்லை. மந்த மதையாக அதை வாங்கி ஆலோசனை பண்ணி அதன் வழியில் பகவானை நம்ம சரணாகதி அடையணும், பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பகவத் கதை பாகவதம் படிக்கணும் அப்படின்றத ஏற்றுக்கிறது இல்லை. அப்படி புத்தியில் வாங்கிக்கிறது இல்லை. அது காதலை வாங்குறாங்களே தவிர புத்தியில் வாங்கிக்கிறது இல்லை. மந்தாக சுமந்த மதையோ. ஏன்னா மந்த பாக்கியாக அவ்வளோ புண்ணியம் இல்லை, அவ்வளோ புண்ணியம் அவர்கள் பண்ணலை. ஏன்னா அவ்வளோ கலிதோஷத்தினால அவர்கள் இருந்த புண்ணியமும் இழந்துட்டு நிற்கிறார்கள். சரி, அப்படியே இன்னொருத்தர் யாருன்னா புண்ணியம் கொடுத்து அவர்களை வாடா கடைக்கு வாடா அதெல்லாம் தூக்கி போட்டு வாடா அப்படின்னு பலவந்தப்படுத்தி எப்படியாவது தன் புண்ணியத்தை கொடுத்து எடுத்து வந்தா கூட அந்த சமயத்தில் உபத்ருதாக இப்போதான் உடம்பு வலி, தலைவலி, கை வலி, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அங்கே போனோம் நிறைய. அப்போ தான் அடிக்கடி ஃபோன் வரும், எல்லா பிரச்சனைகளும் அப்போ தான் வரும். ஏன்னா இவ்வளவுக்கும் காரணம் கலியம். களி அப்படி நம்ம சர்வ சாதன பாதகாக எந்த சாதனம் பண்ணாலும் அதுக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு ரெடியாகிறாங்க. எல்லாம் ஸ்லோகம் அப்படியே டிரான்ஸ்லேஷன் தான், சொந்த இது கிடையாது. சர்வ சாதனங்களும் எந்த சாதனம் பண்ணாலும் கெடுத்துடுறானா கலிபுருஷன். அப்போ என்ன பண்ண முடியும்? தலை எடுக்க முடியல மக்களால். எல்லாம் அதர்ம வழியிலே போகிறாங்க. என்ன பண்ணுறது? களி எதை பண்ணாலும் கெடுத்துடுறான். நல்லவனா வாழணும்னு நினைக்கிறான், பகவத் பக்தி பண்ணணும்னா கூட அது கூட கெடுத்துடுறான், மனசில் வந்து புகுந்துடுறான். அப்போ சொல்கிறார், ஏன்னா மக்கள் எல்லாம் வைதிக தர்மாவை விட்டு பாஷண்டிகளோடு போய் சங்கம் வைக்கிறாங்க. சாதுக்களே அப்படி இருக்காங்களாம் கலியுகத்தில். பாகண்ட நிரதா சந்தோன சாதுக்களே பாஷண்டிகளோட சங்கம் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ வச்சுட்டு இருக்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்தா எல்லாம் வந்து பாலிடிக்ஸ் கலந்து பலவிதமான பௌதிக விஷயங்களை கலந்து மக்களுக்கு உபதேசம் பண்ணுறதுனால மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். அவர்களும் பக்தியும் அவர்களுக்குள்ள வளர்க்காம பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் சாதுக்கள், நிறைய சாதுக்கள்ன்ற பேரில் பணம் சம்பாதிக்கிறதுல குறியா இருக்கிறார்கள். ஏன்னா பாஷண்டிகளோட சங்கம் வச்சுண்டு. அப்போ அவர்கள் எப்படி சாதுக்கள்? ஆனால் உண்மையான சாதுக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன அனைவரும் நாக்கில் பகவான் நாமாவை தவிர பகவதோட குணங்களை தவிர வேற எதையும் பேச மாட்டாங்க. ஆனால் இங்கே சொல்றார், பாகண்ட நிரதா சந்தோ விரக்தா சபரிக்கிரகா. அதான் சொல்றார். இது மட்டும் நான் பார்க்கல, இன்னும் நான் பார்த்ததெல்லாம் சொல்றேன். தருணி பிரபுதா கேஹே. வீட்டில எல்லாம் பார்த்தா இளம் பெண்கள் வச்சதுதான் சட்டமா இருக்குமா. மாமியார் மாமனாரை அதட்டுவாளாம். அவ சொல்றது தான் எடுபடுமா. அவ சொல்றது அநியாயமா இருக்கும், ஆனா அவ சொல்றது தான் எடுபடுமா. சியாலகோ புத்திதாயகாக. ஒரு அப்பா அம்மாவுக்கு செய்யணும்னு சொன்னா மச்சானை கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவானா ஒரு புள்ள. கன்யா விக்ரீதோ லோபாத்து. பெத்த பெண்ணை வந்து பணத்துக்கு மேல ஆசைப்பட்டு பெற்ற பெண்ணை வந்து வித்துடுவாங்களாம். தம்பதி நாம்ச கல்கணம். தம்பதிகளுக்குள்ள வந்து கலகம் உண்டாகுமா. எப்படியாப்பட்ட கலகம்னு சொன்னா, சிவன் பார்வதிகளுக்குள்ள பிரணய கலகம் உண்டாயிருக்கு. அதுக்கு பிறகு ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி ராமருக்கு சீதை கூட உண்டாயிருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து
சண்டைக்கு பின்னாடி சமாதானம் பண்ணிப்பாங்க. அது சந்தோஷமாக இருக்கும். அது சகஜமான விஷயம். ஏன்னா ஒருத்தருக்கு மேலே உள்ள அந்யோன்யத்தினால் வரக்கூடிய சண்டை அது. அந்த சண்டை எதுக்காகன்னா, இப்போது சீதை ராமர் நீ இங்கேயே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நீ காட்டுக்கெலாம் வர வேண்டாம், காட்டில் இது போல் கட்டல்கள் கிடையாது, ரொம்ப துன்பங்கள் நிறைஞ்சது அப்படின்னு அவள் துன்பங்கள் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா அவள் சொல்கிறா, புருஷம் ஜாமாதம் புருஷ விக்கிரகம் அப்படின்ற, நீங்கள் ஆண் வேஷம் போட்ட பெண் பிள்ளை அப்படின்னு எங்கள் அப்பா தெரியாமல் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஏன்னா வனத்தில் என்னை வச்சு ரட்சிக்க சக்தி இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு வார்த்தை. ஆனால் அப்போ கோவப்படணுமா வேணாமா? ஆனால் அவள் எதுக்காக சொன்னான்றது ராமர் முட்டாளாக இருந்தால் கோச்சிப்பார். வேறு யாருன்னா ஒரு கணவனாக இருந்தால் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டேன்னு ஒன்று கோவப்படும். அவர் எதுக்காக சொல்கிறாருன்னு ஆழ்ந்த விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால ராமச்சந்திரமூர்த்தி எப்பவுமே அதனுடைய உள்கருத்தை புரிஞ்சுக்கிறதால என்னை விட்டு பிரிய மனம் இல்லாமல் தானே இந்த வார்த்தை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆலிங்கனம் பண்ணிக்கினாராம். அது மாதிரி அவள் கண்கள் கண்ணீர் விடும்போது அவளை தொடச்சி விட்டு அவளை சமாதானப்படுத்தி, நான் சுவயம்புவான பிரம்மதேவருக்கே பயப்பட மாட்டேன், என்னை படைத்தவரே கண்டாவே பயப்பட மாட்டேன், அப்படி இருக்கும்போது நான் ராட்சசர்களுக்காக பயப்பட உன்னை காப்பாற்ற சக்தி இல்லையாண்ணா அப்படின்னு சொல்லி அழிச்சும் போற சம்மதிச்சார். அது மாதிரி பிரணய கலகம் உண்டு, அது மாதிரி சுடு சொற்கள் சொன்னதும் உண்டு. எதுக்காகனா அவர்கள் மேலே உள்ள அந்யோன்யத்தினால சொல்லுவாங்களே தவிர விரோதத்தினால சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கலியுகத்தில் கல்கணம் தெய்வ சாவர மாதிரி, அதுக்கு பிறகு புனர்விவாகம், அவர்களுக்கு போல உண்டாக்கூடிய சந்ததிகள், இது மாதிரி நிறைய வந்துச்சு இல்லையா? அதுதான் கலியினுடைய தோஷம் அப்படின்றார். இதெல்லாம் நான் பார்க்குறேன். கலியுகத்தை ஆரம்பத்திலேயே இதெல்லாம் பார்க்குறாராம். தம்பதி நாம்ச கல்கணம், தம்பதி சந்ததிகள் ஓயாமல் இருக்கிறது, கல்கணம்னு கலகங்கள் ஓயாமல் இருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் கோயிலாண்டே நம்ம ஒரு வீட்டுக்கெல்லாம் எங்கேயும் போகல, தீர்த்த யாத்திரை தான் போனார் கோயில்னு. அங்கே எல்லா கதைகளும் அங்கே தானே அம்பலமாகுது. எல்லா பொம்பளைங்களும் எல்லாம் கும்பலாக கூடி அங்கே தானே பேசுகிறாங்க, கோயிலாண்ட தானே பேசுகிறாங்க, தீர்த்தக்காரி தானே பேசுகிறாங்க, வேறு எங்கே பேசுகிறாங்க? அப்படியேப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் அங்கே அம்பலம் ஆகுது. அதனால் இவர் ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிட்டு அந்த கோயிலுக்கு தீர்த்தக்காரிக்கு போனாவே போதும். அங்கே பௌதிக விஷயங்கள் அதிகமாக பேசுகிறதுல கோயிலாண்டியே பௌதிக விஷயங்கள் நிறைய பேசும்போது அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு நாரதுக்கு தெரியறது அங்கே. அதுக்கு பிறகு சொல்கிறார், அட்டசூலா ஜனபதாக சிவசூலா த்விஜாதயாக. அட்டசூலா ஜனபதாக, வடித்த அன்னத்தை விலைக்கு விற்கக்கூடாது. பிரசாதம்னா அது ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். கோயிலில் தானே போயிருக்காரு இவர், தீர்த்தகாத்திரியே தானே போனார். ஆனால் அங்கேயே அன்னத்தை விலைக்கு விற்கிறார்களாம். அந்த கோயில் பக்கத்திலே பிராமணர்கள் வேதத்தை விலைக்கு விற்கிறார்களாம். சிவசூலா த்விஜாதயாக காமின்யா கேசசூலின்யா. இவள் புண்ணியசத்திரம் பக்கத்திலே காமினிகள்லாம், அதாவது என்னன்னா வேஷிகள்லாம் இருக்காங்களாம். வேஷிகள்லாம் தன் சரீரத்தை விலைக்கு விற்கிறார்கள். இதெல்லாம் கலி தோஷத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படிலாம் அப்போது நீங்கள் ரங்கநாதனுடைய கண்ணழகு எப்படி இருக்குது, இது போல் இந்த விஷயத்தெல்லாம் பேசாமல் கலியினுடைய தோஷத்தை பற்றி இவ்வளோ அநியாயங்கள் நடக்கிறத மட்டும் பேசுகிறீங்களே, அப்போ புண்ணிய கஷேத்திரங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் போனேன்னா அதெல்லாம் மனசில் நிற்க மாட்டேன்றது மக்கள் மனசில். அங்கே நடக்கக்கூடிய கெடுதிகள் கலியினுடைய தோஷத்தை பற்றி தான் இங்கே நாரத சொல்கிறாரு. தவிர புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போனார், புண்ணிய தீர்த்தங்கள் போனால் அந்த புனிதங்கள் விஷயத்த சொல்லாமே அப்படின்னா கலி தோஷத்தை பற்றி ஏன் சொல்கிறாருன்னா, நாரதர் மனசை கெடுக்க முடியாது, மக்களுடைய மனசு இப்படி தான் ஆகும். அப்படிப்பட்ட புண்ணிய கஷேத்திரம் புண்ணிய தீர்த்தங்களுக்கு போனால் கூட அங்கே நடக்கக்கூடிய அட்டுழியங்களை பார்த்து மனசு கலிபுருஷன் இப்படி தான் கெடுத்துருவான். அவர்களுக்கு அதுதான் மனசில் ஆழமாக பதியுமே ஒழிய கலியுகத்தில் புண்ணியமான விஷயங்கள் மனசில் கலியுகத்தில் ஆழமாக பதியாதுன்றதை நாரதர் இங்கே சூச்சகமாக சொல்கிறாரு. இதான் நம்ம எடுத்துக்கணும். நாரதர் போல மகாத்மா யார்? நாரதர் அவருக்காக சொல்ல, இது மாதிரி கலியுகத்தில் மக்கள் புண்ணிய கஷேத்திரங்கள் புண்ணிய தீர்த்தங்களுக்கு போய் இது மாதிரி தான் மனசை பாதிக்கப்பட்டு வராங்களே தவிர புண்ணிய விஷயங்களா பேசுகிறாங்க. இப்போ காசிக்கு போயிட்டு வராங்கன்னா காசியுடைய பெருமைகள்லாம் உட்காந்து பேசணும். ஆனால் அங்கே போனதுலேருந்து வந்ததுலேருந்து ஆட்டோ பிடிச்சேன், அங்கே மணி பஸ்ஸை தொலைச்சிட்டேன், அங்கே தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, அங்கே ஏன்னா என்ன பணத்தெல்லாம் மிதக்க விடுறாங்க, என்ன இது மாதிரி விஷயங்களை தானே பேசுகிறாங்க உட்காந்து. அப்போ எது மனசில் பதிஞ்சிருக்கு? கெட்ட விஷயங்கள் தான் மனசு அதிகமாக பதிய வைக்கிறானே தவிர கலிபுருஷன் நல்ல விஷயங்களை பதிய வைக்க மாட்டேன்றான் அப்படின்றது சூட்சமாக நாரதர் இங்கே சொல்கிறார்.
அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட கலிதோஷங்களை பார்த்துட்டு நான் சஞ்சாரம் பண்ணிட்டு வரேன். பஷ்யன்னு அவனிம் அகம், அவனின்னு அந்த பூமி முழுவதும். அப்போ எல்லாத்துல சுற்றி வரும்போது கடைசியில் பார்த்தா அந்த இடத்துல சுத்தின்னு வர்றாரு. சுத்தின்னு வரும்போது பார்த்தா மறுபடியும் ராமேஸ்வரம் போயிட்டு திருப்பி வந்து வடக்குலேருந்து தெற்கு, தெற்குலேருந்து வடக்கு அப்படி போயிட்டு வர போகும்போது யமுனை கரைக்கு வரார். எத்திர லீலா ஹரேர் அபுத்தன்னு, எந்த இடத்துல பகவான் பலவிதமான லீலைகள்லாம் புரிந்தானோ அந்த யமுனை கரையில கிருஷ்ண பரமாத்மா அந்த இடத்துக்கு வராராம். ஏவம் பஷ்யன்னு கலேர் தோஷான்னு, இப்படி கலிதோஷங்கள்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது கலேர் தோஷான்னு பர்யடன் அவனிம் அகம், இப்படி பூமி முழுவதும் சுத்திட்டு வரும்பொழுது யாமுனம் தடமா பண்ணோ எத்திர லீலா ஹரே ரபுத்து, அந்த யமுனை கரையில ஒரு அதிசயத்தை பார்த்தாராம் அவர். தத்ர ஆச்சரியம் மயா திருஷ்டம், அந்த இடத்துல ஒரு பெரிய ஆச்சரியத்தை பார்த்தேன். என்னன்னு கேட்டா, ஒரு இளம் யுவதியானவள், 16 வயசு யுவதியானவள் தேம்பி 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 அழுதுட்டு இருக்கிறார். அவளை சுத்தி நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்திரீகள், நூற்றுக்கணக்கான ஸ்திரீகளை சுத்தி ஆயிரக்கணக்கான ஆண்கள் அவர்களுக்கு உதவியா இருக்கிறாங்க. கீழே பார்த்தா 2 கிழவர்கள் படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உயிரிழ இருக்கிறாங்களா செத்தாங்களான்னு தெரியலையா. சுஷ்க காஷ்ட சமாங்கவோ, காஞ்ச கட்டையை போல படுத்துட்டு இருக்கிறாங்களா அவங்க பார்த்தா. அப்படிப்பட்ட 2 கிழவர்கள் இருக்காங்க. அப்போ என்ன ஒரே கும்பலா இருக்கு, ஒரே கூட்டமா இருக்கு. இவன் ஏதோ ஒரு பெரிய ரக்ஷிதாரம் நிஜம் பபுகோ, 4-10 திக்குக்கும் பார்த்து என்னை யாருன்னா காப்பாற்றுவாங்களா, என்னை யாரா காப்பாற்றுவாங்கன்னு புலம்பி அழறாளே, அது யார் அந்த பெண், என்ன ஒரே அல்லோலகப்பட்டிருக்கு, ஒரே கும்பலா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலான்ட்டு ததந்தீகம் அப்படின்றது கிட்ட போய் பார்க்கறதுக்கு போறாராம். போன உடனே அதுக்கு பிறகு நாரதர் அந்த பெண்ணிடத்துல கேள்விகள் கேட்கிறார்.